மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். வணக்கம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இந்த ஃபுட்பால் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா ரொனால்டோ அவருடைய டீம் வெளியேறி போயிடுச்சு. அவர் வேறு தான் கடைசி வேர்ல்டு கப், இதுக்கப்புறம் ஆட மாட்டேன்லாம் சொன்னதுனால ஃபுட்பால் ரசிகர்கள், ரொனால்டோ ரசிகர்கள் அப்படியே சோகத்தில் ஆழ்ந்துருக்கிறாங்க. இது கமர்ஷியலாக அந்த ஸ்போர்ட் எப்படி பாதிச்சிருக்கு, இல்லை வியூவர்ஷிப் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்றத பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது சினிமான்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரஜினி, கமல், கிரிக்கெட்னா தோனி, சச்சின் மாதிரி ரொனால்டோ, மெஸ்ஸி, யார் பெரிய ஆள் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டீமே வெளியேறிடுச்சு. அவர் கடைசி மேட்ச்னு சொல்ல அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. மொராக்கோ டீம் இல்லை, சரியான ரெப்ரசன்டேஷன் இல்லைன்ற ஒரு குறை எப்பயுமே இருக்கும். இந்த முறை எப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்ன போகுது? அதாவது அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா மூன்று சேர்ந்து தான் இந்த உலகக்கோப்பையை நடத்துகிறார்கள். மூன்றுமே பக்கத்து நாடுகள் தான். அமெரிக்கா ஊட்டி தான் மெக்சிகோ இருக்குது, அமெரிக்கா ஊட்டி தான் கனடா இருக்குது. இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து இந்த உலகக்கோப்பை. கனடாவே அமெரிக்கா தானே சொல்கிறாங்க. ஆமாம்மா, அது ட்ரம்ப் அத்தனை சொல்கிறாரு. கனடாவே ஒரு 51வது மாநிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு கதை, அது ஒரு கதை. ஏன் மெக்சிகோவே நாளைக்கு சொல்லலாம். ஆமாம், அது என்னமோ அவங்கள பிடிக்கல அவருக்கு, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, மெக்சிகோக்காரங்களை பிடிக்காது. அப்போ இந்த மூன்று நாடும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. ஏன்னா சில நாடுகளெல்லாம் அமெரிக்காலெலாம் தங்க விடலை. ஈரானெல்லாம் மெக்சிகோக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ விளையாடுறதுக்கு மட்டும்தான் அமெரிக்காவுக்கு வருவாங்க. விளையாண்டு முடிஞ்சு அந்த ஈவினிங்கே ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவானுங்க மெக்சிகோ, அதான் கார் வழியாக. ஏன்னா அது தங்க விட முடியாது. அந்த மூன்று நாடுகளும் சேர்த்து தான் இந்த மேட்ச், இந்த கால்பந்தாட்டம் நடந்தது, உலகக்கோப்பை. இன்றைக்கி ஒரு வழியாக இன்றைக்கி செமிஃபைனலுக்கு 4 நாடுகள் வந்து விட்டன. எதிர்பார்த்த நாடு ஃப்ரான்ஸு. ஏன்னா அதுதான் இந்த தடவை சாம்பியன் ஆகும்னு சொல்லி எல்லாருடைய கணிப்பும். அதுவும் அந்த கணிப்புக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஃப்ரான்ஸ் செமிஃபைனல். இன்றைக்கி சொன்ன மாதிரி மெஸ்ஸியுடைய அர்ஜென்டினா டீமும் வந்துருச்சு. அந்த பக்கம் ஐரோப்பாவில் புகழ்பெற்ற ஒரு அணி ஸ்பெயின். எப்பொழுதுமே ஸ்பெயின் ஏதாவது ஒரு வகையில் அச்சுறுத்தல், எல்லா நாட்டுக்குமே அச்சுறுத்தலோடு இருப்பாங்க. ஆமாம், ஸ்பெயின் தான் போர்ச்சுகல் அடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்பெயின் போர்ச்சுகலை மட்டும் இல்லை, பெல்ஜியத்தையும் அவங்க தான் அடித்தாங்க. காரணம் பெல்ஜியமும் போர்ச்சுகலும் பக்கத்து தெரு. அதுதான் இந்த தெருவுக்கு அந்த பக்கம் பெல்ஜியம் இருக்கும். அந்த வீட்டிலேருந்து அந்த வீடு, அதாங்க அந்த வீடு இருக்குல்லங்க, அது போர்ச்சுகல்ம்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வீடு, பாதி வீடு போர்ச்சுகல், பாதி வீடு பெல்ஜியம்லாம் இருக்குது. குட்டியோகம் பாலவாக்கம் அந்த மாதிரி தான். இப்போ ரெண்டையும் தூக்கிட்டு தான் அவங்க வந்தாங்க. ஸ்பெயினும் ஒரு பவர்ஃபுல்லான நாடு. இதற்கிடையில் சர்ப்ரைஸாக இங்கிலாந்து. ஏன்னா நார்வே எதிர்பார்த்தாங்க. நார்வே தான் அது ஒரு தனித்துவமான நாடு. ஏன்னா அந்த எர்லிங் ஹாலண்ட் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பார்பி பொம்மை மாதிரி முடி வச்சுட்டு, நீளமான கழுத்து, 25 வயசு பையன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு ஜெய்சாண்டிக்காக இருப்பாப்புல அந்த எர்லிங் ஹாலண்டு. அவரை தான் இன்றைக்கி எதிர்கால ஃபுட்பாலுக்கான ஐக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களாம் 40 வயசே ஆகிட்டாங்க. சில மேட்சஸ்லேருந்து ரிட்டையரும் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொனால்டோ ரிட்டையர் ஆகிட்டார். மெஸ்ஸி எனக்கு தெரிஞ்சு இந்த உலகக்கோப்பையோடு முடிஞ்சுது. ஏதோ எம்பாபே மாதிரி ஆட்கள் தான் வாய்ப்பு, இன்னும் ஒரு உலகக்கோப்பை வரைக்கும் வரலாம். ஆனால் இவங்க மற்ற நார்வே ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இளைய தலைமுறை, குறிப்பாக இந்த எர்லிங் ஹாலண்டு, நீ பார்த்துருக்கீங்களா? ஒரு முடியை பார்பி பொம்மை மாதிரி வச்சுட்டு கழுத்து நீளமாக இருக்கும். அவர் இன்னொன்று சொல்கிறாங்க, அவர் தான் இந்த ஜென்சி ஆல்ஃபாவுடைய ஐகான். ஜென்சி ஆல்ஃபாவுடைய ஐகான். இனி ஃப்யூச்சர் இப்போ இருக்கின்ற 15 வயசு பசங்க ஃபுட்பாலை இப்போ எதிர்காலத்தில் இந்த எர்லிங் ஹாலண்டை தான் கொண்டு போக போகிறாரு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் சைனாவில் எர்லிங் ஹாலண்டுடைய பொம்மை விற்பனை பல கோடி போயிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், மற்ற நாட்டில் விற்கிற எர்லிங் ஹாலண்ட் பொம்மையும் சைனாவில் செஞ்சதாக தான் இருக்கும். அது சைனா, மேட் இன் சைனாவாக இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்துவாங்க அவங்க. ஆனால் அங்கே விற்கப்படுது அப்படின்னு. நல்லா சொல்ல வரேன்னா, இப்படி இந்த 3 நாடு சேர்ந்து தான் அந்த உலகக்கோப்பை நடத்தினாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போ ரொனால்டோ ரிட்டையர்ட் ஆகிறாரு, மெஸ்ஸி அடுத்து போகிறாரு, பார்க்குறவங்களோட இது குறையுமா? இந்த வாங்கடை ஸ்டேடியமில் சச்சினை தூக்கிட்டு போன மாதிரி ரொனால்டோ போகணும் அப்படின்னா ஃபுட்பால் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரொனால்டோவை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் அவர் போர்ச்சுகல் போயிட்டார். ஏன்னா அவர் முதல் முறையாக விளையாண்ட அந்த ஸ்டேடியத்தில் போய் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு நான் ரிட்டையர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டார்.
அது ஒரு பக்கம். ஆனால் இந்த ஃபுட்பாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வையாளர்கள்னு எடுத்துக்கொண்டால் உலக அளவில் அதிகமான பார்வையாளர் எந்த நாடு நினைக்கிறீங்க? ஆசிய நாட்டில் சீனா. 20 கோடி பேர் பார்க்குறாங்க. அது மக்கள் தொகையில் 150 கோடி மக்கள்னு வைங்களேன். ஈவன் தோ ரொம்ப நோட்டபிள் ஃபுட்பால் பர்சனாலிட்டிஸ் இல்லைனாலும் 20 கோடி பேர் பார்க்குறாங்க. அதை விட என்ன இன்னொன்றுனா, சைனாவில் இந்த ஃபுட்பால் மேட்சுக்காக வந்து நாடு முழுவதும் இலவச வைஃபை கொடுத்துருக்கான். இப்போ இது என்ன அர்த்தம்னா, அந்த நாட்டு மக்களை ஃபுட்பால் பக்கம் திருப்பணுன்னு அந்த நாடு முடிவு பண்ணி, இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபுட்பாலை தான் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்களெல்லாம் தேர்வு செஞ்சு இன்றைக்கி ஃபுட்பாலுக்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ சைனாவில் எப்படி வந்து ஒரு காலத்தில் ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் தான் கொலோச்சி கொண்டு இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா ஜப்பான், சைனாவுக்கு பார்த்திங்கன்னா டாப் 5ல் வந்துடுவாங்க. நம்ம கூட வரல, இப்போ வந்துகிட்ருக்கோம். அதற்கு காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சி அவர்களை எந்த நாடு திறமையாக இருக்கோ அந்த நாடுக்கு அனுப்பிச்சிடுறது. அங்கேயே ட்ரைனிங். இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகளில் அதிகமான சீனர்கள் வந்து ஃபுட்பால் கிளப்பில் போய் சேர்ந்துருக்காங்க. அது சீன அரசாங்கமே அனுப்புகிறாங்க. இது ஒரு பக்கம். ஏன்னா அதில் பெரும் பணம். ஏன் பெரும் பணம்னு சொல்கிறேன்னா, ஃபுட்பாலுக்கு தான் அனுப்புகிறாங்களா? ஏன் சொல்கிறீங்க? இல்லை, சைனா அனுப்புகிறாங்களே. இல்லை அது உண்மை. ஆனால் இப்போ ஃபுட்பாலுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏஷியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் இன்றைக்கி ஃபுட்பால் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக. உதாரணமாக 2022 உலக ஃபுட்பால் எங்கே நடந்துச்சு? கால்பந்தாட்டம் கத்தாரில் நடந்துச்சு. கத்தார் ஒரு சின்ன நாடு. இன்றைக்கி நடத்த முடியுமான்னு தெரியாது. அங்கே உள்ள பிரச்சனை. நல்ல ஸ்டேடியம் ரெடி பண்ணியிருந்தாங்க சார். அது என்ன, அதை தான் சொல்ல வரேன். கத்தாரில் இப்போ நம்ம இந்த மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? ஒரு $16 பில்லியன். இந்திய பணத்தில் ஒரு 1,06 லட்சம் கோடி. பெரிய பணம் தான். ஆனால் கத்தாரில் செலவு பண்ணாங்க எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? $220 பில்லியன். கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி. இப்போ செலவு பண்ணுறதை விட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகம். கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் கத்தாரில் ஒரு ஸ்டேடியம் கூட இல்லை. ஒரு ஸ்டேடியம் கூட கிடையாது. புதிதாகவே 9 ஸ்டேடியம் கட்டினாங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் நடந்தவொடனே உலகம் முழுக்க இருக்க எல்லாருடைய பார்வையும் கத்தார் மேலே சொல்கிறேன். புதிதாக 9 ஸ்டேடியத்தை கத்தாரில் கட்டினாங்க. புதிதாக மெட்ரோ போட்டாங்க. புதுசாக ஹோட்டலை கட்டினானுங்க. கிட்டத்தட்ட $220 பில்லியன் செலவு பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு உலக ஃபுட்பால் போட்டிகளில் இவ்வளவு பணம் வந்து எந்த காலத்திலும் செலவு பண்ணிக்கப்படலை. இனி வர்ற காலத்தில் கூட அந்த பணம் செலவழிப்பாங்களான்னு உடனே தெரியல. காரணம், அடுத்த போட்டிகள் எல்லாம் வந்து இது நடக்க போகுது நினைக்கிறேன். மொராக்கோ, போர்ச்சுகல், இப்படி 2-3 நாட்டில் நடக்க போகுது. 2 காண்டினென்டில் நடக்க போகுது. மொராக்கோ ஆப்பிரிக்கா, போர்ச்சுகல் ஐரோப்பா, ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து நடத்த போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பணம் செலவழிப்பாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு பணத்தை கத்தார் செலவழித்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஏஷியாவில் கத்தாரில் நடந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப இன்னும் பரபரப்பாச்சு ஃபுட்பால். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ரொனால்டோ ரிட்டையர்ட் ஆகிட்டார், இனி இந்த கிரேஸ் போயிடுமா அப்படின்னு. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஏஷியாவில் குறிப்பாக அரபு நாடுகளில் இந்த ஃபுட்பாலை, கால்பந்தாட்டத்தை பாப்புலராக்கிய பெருமை ரொனால்டோவை சாரும். அல் நாசர்னு ஒரு கிளப் இருக்குது. ஓகே. இந்த அல் நாசர் கிளப் வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது. இந்த அல் நாசர் கிளப் வந்து நீங்கள் இங்கே நினைக்கிற மாதிரி மான்செஸ்டர் கிளப்பு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலாண்டில் கவுண்டி மேட்சஸ் விளாடுறாங்க. அதுக்கு அளவுக்கு ஈக்குவல் இல்லைன்னா கூட ஒரு பெரும் பணத்தை போட்டு ஒரு கிளப் ஆரம்பித்தாங்க. நோக்கம் என்பது என்னென்னா, அரபு நாடுகளில் ஃபுட்பாலை வளர்க்கணும். அங்கெல்லாம் வந்து ஷேக் வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஃபுட்பால் தான் ஆடுறாங்க. அதான் சொல்கிறேன், ஃபுட்பாலை வளர்க்கணும் அப்படின்னு. அந்த அல் நாசர் கிளப்பில் ரொனால்டோவை வந்து விளையாட வச்சாங்க. சொல்லப்போனால் அங்கே ரொனால்டோ வந்து அல் நாசர் கிளப்புக்காக விளையாண்டார். மற்ற பிளேயர்ஸ் போல. இதே மெஸ்ஸி போன்றவர்கள் மாட்டேன்ட்டாங்க. ரொனால்டோ போனார். காரணம், அடிப்படையில் ரொனால்டோ வந்து ஒரு இடதுசாரி குணம். இந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் விளம்பரத்துக்குலாம் வரமாட்டாப்புல. அந்த இதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வரமாட்டார். காரணம், அது தேவையில்லை அப்படிம்பார். இயற்கை வளத்துக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்துக்கு நான் வரமாட்டேன். அதே மாதிரி வந்து இயற்கைக்கு ஆதரவான குரல் கொடுப்பது. பாலஸ்தீனத்துக்கு குரல் கொடுத்தவர் ரொனால்டோ. நீங்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக எந்த ஒரு ஃபுட்பால் பிளேயரும் பேசுனது எனக்கு தெரியல.
இஸ்ரேலுக்கு எதிராக பேசிய ஒரே ஃபுட்பால் பிளேயர் சர்வதேச அளவில், அதாவது ஒரு ஐரோப்பியன் அவர் தான். அதான் டீமை தோக்கடிச்சாங்க. அதைத்தான் இன்னைக்கு தோக்கடிச்சிட்டாங்களா தெரியல. காரணம் அவர் ஓகேன்னு முடிவு பண்ணானுங்க முக்கியமாக. இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதற்கிடையில் வந்து அடுத்த இந்த ஜெனரேஷன், இந்த ஆல்ஃபா ஜெனரேஷனை வந்து உருவாக்கணும்னா இந்த போன்ற ஆட்களை எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கி மாற்றுறாங்க. இப்போ வந்து எப்படி போகுதுன்னா, இப்போ நீங்கள் இருக்கின்ற ஆப்பிரிக்காலேயோ ஏஷியாலேயோ எந்த பெரிய நாடும் இன்றைக்கி கான்ட்ரிபியூட் பண்ணலை. மொராக்கோ மட்டும்தான் கடந்த முறை 2022 செமிஃபைனலுக்கு வந்தாங்க ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஒரு ஆப்பிரிக்க நாடு செமிஃபைனலுக்கு வந்ததை பார்ப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நாடு வந்துடும், கானா, நைஜீரியா, ஏதோ ஒரு நாடு எப்போவாவது வரும். அதற்கான வாய்ப்பு எகிப்துக்கு வந்தது. அர்ஜென்டினாவோட ஒரு போட்டி நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட எகிப்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அது 11 பிளேயரில் 12வது ரெஃப்ரி சேர்ந்து விளாண்டு அர்ஜென்டினா ஜெயிக்க வச்சானுங்க. அது ஒரு சர்ச்சையாக போச்சு. அது ஒரு பக்கம். காரணம், அர்ஜென்டினா விளையாண்டாதான் ஸ்பான்சர் காசு கொடுப்பாங்க, மெஸ்ஸி விளையாடணும். இப்போது கடந்த முறை வந்து எம்பாவேக்கும் மெஸ்ஸிக்கும் தான் போட்டி நடந்தது 2022 கத்தாரில். ஏன்னா ஃப்ரான்ஸ் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் மெஸ்ஸி இப்படி டீம் வெற்றி பெற்றாங்க. அது ஒரு பெரிய பரபரப்பாச்சு. இன்றைக்கி மீண்டும் அதற்கான வாய்ப்பு வருது. இன்றைக்கி பாருங்களேன், செமிஃபைனல் ஃப்ரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கு நடக்குது, இந்த பக்கம் அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கு நடக்குது. அப்போ ஃப்ரான்ஸும் அர்ஜென்டினாவும் மீண்டும் இறுதிப் போட்டியில் மோதுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது. இதை விரும்புகிறாங்க ஸ்பான்சர்ஸ். எப்படின்னா மீண்டும் வரணும், ஃப்ரான்ஸ் இந்த தடவை ஜெயிக்குமா அல்லது அர்ஜென்டினா ஜெயிக்குமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு கேள்வி வரும் நமக்கு. இப்போது இன்னும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள், உலக ஓட்டப்பந்தயத்தில் வந்து அதிவேகமாக ஓடக்கூடியவர்கள் கருப்பினத்தினர் தான். உசைன் போல்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா அவர்கள் தான் இயற்கையாக அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், இந்த ஸ்டாமினா இருக்கும். இன்னொன்று, அவங்க தங்களை வந்து எக்கனாமிக்கலாக கொஞ்சம் முன்னேற்றிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸை நம்புகிறாங்க இல்லையா சார் பல நாடுகளில். அதை தான் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில், இப்போ அமெரிக்காவில் பாருங்கள், ஓட்டப்பந்தயத்துக்கு வந்து கருப்பின ஆட்களை வச்சுருப்பாங்க. இதே சைனாவில் இந்தியாவில் அப்படி வைக்க மாட்டோம். நீங்கள் அவங்க தான் பாருங்களேன், சைனாவிலேயோ இந்தியாவிலேயோ குறிப்பாக ஆசிய நாடுகளில் நம்ம அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டோம். காரணம், நம்ம ஆட்கள் தான் விளாடணும். கிரிக்கெட்டில் கூட நம்ம வந்து வெளியாட்களை கூட வச்சுருக்கோமா? மாட்டோம். ஆனால் அதே பாருங்கள், கனடாவில் வந்து இந்தியாவில் விளாண்டுட்டு இருப்பான், அமெரிக்க டீமில் போய் பாகிஸ்தானுக்கு விளாண்டுட்டு இருப்பான். நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இப்போ இன்றைக்கும் பாருங்கள், ஃபுட்பாலில் நீங்கள் கேட்கலாம், ஆப்பிரிக்காவில் இவ்வளோ தூரம் ஸ்டாமினா உள்ள ஆட்கள் ஏன் வந்து ஐரோப்பியாவில் இருக்காங்க? ஐரோப்பிய டீமில் இன்றைக்கி பாப்புலராக இருக்கவங்க நிறைய பேர் ஆப்பிரிக்காக்காரங்க. உதாரணமாக இந்த எம்பாவே, அவர் தான் இன்றைக்கி ஸ்டார் பிளேயர் ஃப்ரான்ஸில். அவருடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா கேமரூன், அல்ஜீரியா, ஐரோப்பாவை சார்ந்தவர், ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒருத்தர், அந்த ஜீன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஃப்ரான்ஸில் முக்கியமான இந்த எம்பாவேக்கு அடுத்து பெரிய ஸ்டார் பிளேயர் வந்து மைக்கேல் ஓலிஸ் தான். அவர் 2 பேரும் தான் இன்றைக்கி பாப்புலர். அவர் நைஜீரியாவை சார்ந்தவர். அப்போ நைஜீரியாவுக்கு விளையாடாமல் எதுக்கு ஃப்ரான்ஸுக்கு விளையாடுறாங்க? புரியுதா உங்களுக்கு? இப்போ அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு வகையிலான, இது என்ன சொல்கிறது, உங்களுடைய இதை வந்து திட்டமிட்டு வந்து இது பண்ணுறது தான், ஸ்டீல் பண்ணுறது தான். அவன் நைஜீரியாக்காரன், அவனை காசு கொடுத்து கூட்டு வந்து எங்கள் நாட்டுக்காக விளையாடுன்ற அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி. அதே மாதிரி தான் வந்து இப்போ இன்றைக்கி இங்கிலாண்டில், இங்கிலாந்து செமிஃபைனலுக்கு வந்துருச்சு. அங்கே சாக்கோன்னு ஒருத்தர் விளையாடுற பார்த்துருப்பீங்க, 23 வயசு நினைக்கிறேன், சாக்கோ. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர் பார்த்தீங்கன்னா நைஜீரியாக்கார பையன். அவனுக்கு நைஜீரியாவில் வாய்ப்பு கிடைக்கல, ஒரு ஏழ்மையான குடும்பம். ஆனால் நான் இங்கிலாண்டில் வந்து அவங்க பெற்றோர் வந்து இங்கே பிறந்த பையன்தான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஆட்கள் இன்றைக்கும் செனகலை சார்ந்தவர்கள், கானாவை சார்ந்தவர்கள், நைஜீரியாவை சார்ந்தவர்கள் இன்றைக்கி ஐரோப்பியாவுடைய கவுண்டி மேட்ச்சில் நிறைய விளையாடுறாங்க. காரணம், அவங்களுக்கு இயற்கையாக இருக்கின்ற ஸ்டாமினா. இன்றைக்கி ஃப்ரான்ஸ், ஆனால் அதே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், ஒரு சில நாடுகள் தான் தொடர்ச்சியாக வந்து அப்படி சேர்த்துக்கிறதில்ல. அதில் போர்ச்சுகலும் ஒன்று. நீங்கள் போர்ச்சுகலில் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு, அதுதான் சொல்கிறேன், இப்போ இந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும். போர்ச்சுகல் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், போர்ச்சுகலில் அவர்கள் நாட்டு மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ரொனால்டோ மாதிரி அந்த நாட்டு மண்ணின் மைந்தர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, இந்த மாதிரியான ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல, அவங்க இந்த மாதிரி ஆட்களை தருவித்து டீமில் சேர்த்துக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை வெற்றி தான் முக்கியம், இது முக்கியம் இல்லை. அப்படிதான் நீங்கள் இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட்லேயே பார்த்தா தெரியும். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 பேர் இந்தியா வம்சாவளி விளையாண்டுட்டு இருக்காங்க.
அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே பாவான இங்கிலாந்து தான் சார், எல்லாம் அவங்க கண்டுபிடிச்ச விளையாட்டா இருக்கு. பார்த்தா அதுதான் அது உண்மை. அவங்களால அதை அக்செப்டும் பண்ணிக்க முடியல ஒரு கட்டத்தில். இப்போ விளையாடுறாங்க, இந்த T20 ஜெயிச்சிட்டு இருக்கான்னு வைங்களேன். இன்றைக்கி T20 நம்ம 4-0 தோற்று போயிருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. அப்போ இதெல்லாம் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து உலக அளவில் ஃபுட்பால் வந்து ஒரு பண ரீதியாக இன்றைக்கி வந்து ஸ்பான்சர் வந்து அதிகமாக என்ன சொல்கிறேன்னா, உதாரணம் சொல்கிறேன். 2022 ஏன்னா இன்னும் இந்த மேட்சோடைய தகவல் வரல. 2022 கத்தாரில் நடந்த அந்த ஃபுட்பாலில் ஒளிபரப்புக்கு மட்டும் கிடைத்த லாபம் $3.43 பில்லியன். ஆனால் ஒரு பிளேயர் வெளியே போயிட்டாலோ இல்லை ஒரு நாடு வெளியேறிட்டாலோ ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸை சுற்றி இருக்கிற அந்த பிஸ்னஸுமே டவுன் ஆகிடும்ன்றது எப்படி? அது என்ன நீங்கள் பாருங்களேன், இப்போ நம்ம கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம்ல, இங்கிலாண்டோட பார்க்குற வியூவர்ஸ் நம்புவாங்க, ஒத்துக்குவாங்க. சூரியவம்சி அவுட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் டிவி ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு சச்சின் அவுட் ஆனதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணுறது வந்து இருக்குச்சுல. இப்போ சூரியவம்சி அவுட் ஆனாவே அவன் தான் அடிச்சிட்டு இருந்தான், அவன் மேட்சுக்காக பார்த்தவங்களாம் இருக்காங்க. இப்போ புதுசாக விளையாடுறான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டார் பிளேயர்ஸுடைய இது வந்து பல நாடுகள் ரீச். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் திருப்பி சொன்னேன், இன்னைக்கு இந்த எர்லிங் ஹாலண்ட் நார்வேக்கார பையன் சைனாவில் பாப்புலராக இருக்காப்புல. அதுதான் சொல்கிறேன், அந்த எர்லிங் ஹாலண்டுடைய அந்த பர்பி அந்த பொம்மை வந்து இன்றைக்கி 20 கோடி விற்றுருக்குன்னா அது அவனே செய்யட்டும். நீ சொன்ன மாதிரி சைனாக்காரனே செஞ்சுருக்கட்டும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு ரீச் இருக்குல்ல, ஆட்களை வைத்து பார்ப்பது. நான் இன்னும் பாருங்களேன், ஒரு காலத்தில் வந்து பிரேசில் வந்து பீலே தான், அதுக்கு அவர்களாம் சாம்பியன்ஸ். பீலேக்காக பார்த்தவர்கள் எத்தனை கோடி பேர் இருந்தாங்க. மரடோனாக்காக பார்த்தவர்கள் எத்தனை கோடி பேர். மரடோனாவுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் கல்கத்தாலையும் கேரளாலையும் இது வச்சாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மெஸ்ஸிக்கும் ரொனால்டோவுக்கு நெய்மருக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய பிளேயர்ஸ் நீங்கள் இந்தியாவில் ஒரு 100 பேர்கிட்ட போய் நீங்கள் சர்வே எடுங்க, உலகக்கோப்பை பிளேயர்ஸில் யாரை உங்களுக்கு தெரியும்? தோனி அப்படிம்பாங்க. இல்லை, உலகக்கோப்பை தெரிஞ்சவங்க வச்சுங்களேன், தெரிஞ்சவங்க யாரை சொல்லுவாங்க? நெய்மரை சொல்லுவாங்க, மெஸ்ஸி, ரொனால்டோ, இவ்வளோ தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த எம்பாபே கூட கொஞ்சம் பேர் சொல்லலாம், இப்போ வந்து பாப்புலர். அப்போ இந்த மாதிரி தான். அப்போ விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை வைத்து தான் வந்து ரீச் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கும் உலகக்கோப்பை தோனி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சிஎஸ்கேவே தோனியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. நல்லா கவனிச்சா தெரியும், அவர் விளையாடவே இல்லை. அது இப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணி போங்கப்பா, தோனிக்கும் சிஎஸ்கேக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு வர்றதுக்கே நமக்கு 2 சீசன் முடிஞ்சு போச்சு. அந்த 2 சீசன் நம்ம நம்பணும்ல, 2 பால் ஆடுறாரு, இல்லை ஆடுறாரு, வந்துடுவார், இறங்கிடுவார். அப்போ அந்த ஆளை வச்சு தான் இன்றைக்கி அந்த இது கிரேஸ் போனோடனே சிஎஸ்கேவுடைய கோச்சே இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டாப்புல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்களை வைத்து ரீச் என்பது ரொம்ப முக்கியம். ஆட்களை வைத்து அது ரீச், அதை கொண்டு அவங்க தான் வந்து தேர் ஐகான்ஸ், தே அம்பாசிடர் ஆஃப் த மேட்ச் அல்லது பிளே. நீங்கள் வந்து இப்போ வந்து மெஸ்ஸியை வைத்து ஃபுட்பாலை, ஏன்னா மெஸ்ஸினா ஃபுட்பால் அப்படி போகுது இல்லை, அதை வைத்து பார்ப்பது. அப்போ இந்த ஒரு கிரேஸ் வந்து இன்றைக்கி ஆப்பிரிக்காவிலையும் ஏஷியாவிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள்னு எடுத்துக்கிட்டால் 40 நாடுகள் இருக்குமா? ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்றீங்க? ஒரு 75 கோடி. ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்டத்துடைய மக்கள் தொகையே 75 கோடி இருக்கும். இந்தியாவில் பாதி கூட. அமெரிக்காவை எடுத்துகிட்டா ஒரு 35 கோடி இருக்கும் அமெரிக்கா. ஆனால் இந்தியா 150 கோடி, 140, 150 கோடி. சைனா ஒரு 150 கோடி. இப்போ நீங்கள் 2 நாடுமே 300 கோடி. உங்களுக்கு இந்தியாவிலையும் சைனாவிலையும் ஃபுட்பாலை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிட்டீங்கன்னாவே எங்கேயோ போயிடும். இன்றைக்கி பாருங்கள், கிரிக்கெட்டுங்கிற கேம் யாரால் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, யாரால் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது? நம்ம இந்தியாவால் தான். இன்றைக்கி ஐபிஎல்னு ஒன்று வந்துச்சு, ஒட்டுமொத்த கிரிக்கெட்டும் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. போட்டிக்கு பாகிஸ்தானில் ஒன்று நடத்துனாங்க, சாப்பாடு கொடுக்காம நடக்கிறது இல்லை, அங்கே சாப்பாடும் கிடையாது, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், கிரவுண்டுக்கு போகும்போது கூட வெறும் தண்ணி தான் கொடுத்து விடுவாங்க போல, சண்டை போடுறாங்க. ஆமாம், அப்போ அந்த அளவுக்கு மோசம். நம்ம ஏன் இலங்கையில் நடத்தினானுங்க, இலங்கையில் நடத்துமே பெரிய அளவில் வந்து போகலை, போச்சு, அவங்க லெவலுக்கு அது போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள் தொகை எண்ணிக்கை, ஸ்பான்சர்ஷிப், ஒலிபரப்பு ரைட்ஸ் இப்படிலாம் இருக்குது. இப்போ இன்றைக்கி அதனால தான் என்னக்கு முடிவு வராங்கன்னா, இப்போ சைனாலையும் இந்தியாவிலையும் ஃபுட்பாலை பரப்பணுன்ற இடத்துக்கு வராங்க. இப்போ இது வந்து சைனாவோட இந்தியாவோட முடிவல்ல, இந்த ஃபிஃபாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த உலக ஃபுட்பால் அசோசியேஷன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஆப்பிரிக்காவிலையும் ஆசியாவிலையும் ஃபுட்பால் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அதிகப்படுத்தணும்
கண்டிப்பாக இப்போ நம்ம ஊர்லேயுமே இப்போ சுனில் சேத்ரி, பிகில் இந்த மாதிரி திறமையான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. நீங்கள் சொல்கிற சுனில் சௌத்ரி, பிகில்லாம் லோக்கல் கிரவுண்டில் பிகில் ஊதுனவங்க தான். அவங்களும் போய் இந்த சுனில் சௌத்ரிலாம் வந்து கவுண்டி மேட்ச்சுக்கு போனதே நம்ம பெரிய பரபரப்பாக பேசினோம். ஐயோ சுனில் சௌத்ரி கவுண்டி மேட்ச்சுக்கு இருக்காங்க, அவங்க தான் இருக்காங்க. போனார் ஐயா. அவரை என்ன ப்ரமோட் பண்ணிட்டோம் நம்ம? பெரிய அளவில் ஒன்றும் ஸ்பான்சர்ஷிப் இந்தியாவில் எங்கே கொடுத்துட்டோம்? கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இன்றைக்கி சைனாவில் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொன்னது மாதிரி தான், சிறார்களை, நூற்றுக்கணக்கான சிறார்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு உடல் தகுதி முக்கியம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஹைட் அண்ட் வெயிட் இருக்கணும். அந்த ஆனால் அப்படி பார்க்கும்பொழுது, அப்படி பார்த்தால் உங்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகள் தானே சாம்பியனாக இருக்கணும். இல்லை இப்போ வருங்கால செனகலும் நைஜீரியாவும் இதுதானே சாம்பியனாக இருக்கணும். மொராக்கோ ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் ஐரோப்பிய யூனியன் ஏன் வர்றாங்க? அப்படி பார்க்கும்போது ஆப்பிரிக்கா இது அமெரிக்கா கண்டத்திலிருந்து நாடுகள், இப்போ பிரேசிலும் அர்ஜென்டினாவும் என்ன ஜெய்ஜாண்டிக்காவாக இருக்காங்க? கிடையாது. அவர்கள் இந்தியாவை போன்ற உருவம் தான். ஆனால் அந்த டெக்னிக், ஸ்மார்ட்னஸ் ஒன்று இருக்குல்ல, டெக்னிக் இருக்குது, ஜெனட்டிக் இருக்குது பாருங்களேன். சரி, ஒரு விளையாட்டு ஜீன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொருத்தரும் கிரிக்கெட் விளையாடுவான். நீங்கள் பிறந்த குழந்தைய பாலை கொடுத்தா கூட ஸ்பின் போட்டுரும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் போய் அதை அவங்களுக்கு என்னென்னு தெரியாது, அவங்களுக்கு பேஸ்பால் தான். பேஸ்பால், பாஸ்கெட் பால். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த அந்த எண்ணங்களும் அதனுடைய தாட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குல்ல. வீடியோ கேம்ஸ், ஷூட்டிங் கேம்ஸ், அந்த அதுவே அதில் விளையாடுறாங்க. நம்ம வீடியோ கேம் நம்ம பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்போ இது எல்லாமே இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபுட்பாலை சைனாவிலையும் இந்தியாவிலையும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் இன்றைக்கி பரப்பணுங்கிறதுக்காக எதிர்காலத்தில் சீனாவிலையும் வேர்ல்ட் கப் நடத்த போகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஒரு ஷாவ்லிங் சாக்கரே காத்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், காத்துட்ருக்கு. இந்தியாவிலையும் நீ கொண்டு வரலாம். ஆனால் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இந்தியாவில் எங்கே ஃபுட்பால் அதிகமாக விளையாடுவாங்க? கேரளா, கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். கேரளா, கல்கத்தா. கம்யூனிசம் சார்ந்த மாநிலங்களில் ஃபுட்பால் விளையாடுவாங்க. ரெண்டு இடத்துலையுமே இல்லையா இப்போ இல்லை, கம்யூனிசம் போச்சு. ஃபுட்பாலாவது கொஞ்சம் இருக்குது. ஏன்னா கேரளாலையும் கல்கத்தாலையும் கம்யூனிஸ்ட் நாடுகள். ஏன்னா மெக்சிகோ அந்த கம்யூனிசம், ஏன்னா ஆப்பிரிக்கா அது உங்களுக்கு அமெரிக்க காண்டினென்ட்டில் அதிகமான நாடுகள் என்ன கம்யூனிச நாடுகள். அந்த கம்யூனிசம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை இறக்குமதி ஆச்சு. கிரிக்கெட்டோட ஃபுட்பால் கம்யூனிஸ்ட் சார். ஏன்னா பால் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு அதையும் சொல்லலாம்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி அது இறக்குமதி ஆச்சு. அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் கொஞ்சம் ஃபுட்பால் இறக்குமதி ஆச்சு. இங்கே தான் நடந்துச்சு. பெரும்பான்மையான மாநிலங்களில் ஃபுட்பால் விளையாடலை. இன்றைக்கி அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க, அதுக்கு நிறைய பணங்கள் செலவழிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வெளியே போனாலும் அடுத்தடுத்த ஆட்களை இன்றைக்கி உருவாக்குறாங்க. அதனால் இனி வருங்காலத்தில் இந்தியா சைனாவிலும் ஃபுட்பாலும் பார்க்கப்படக்கூடிய கேமாக வரும் தான் நான் நினைக்கிறேன். இந்த செமிஃபைனல் முக்கியமான மேட்ச்சு. இறுதிப் போட்டி மீண்டும் அர்ஜென்டினா, ஃப்ரான்ஸ் வருமா? இதே போன்று மெஸ்ஸி, எம்பாவேவுடைய அந்த போட்டியை பார்க்க உலகம் முழுவதும் இருக்கின்ற ஃபுட்பால் பார்க்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்கான்னு நினைக்கிறீங்க இந்தியாவிலே? உலகளவில் தெரியல சார், ஒரு ஹியூஜ் நம்பராக இருக்கும். உலக அளவில் ஃபுட்பால் பார்க்கக்கூடியவர்கள் 250 கோடி மக்கள்ன்றாங்க. உங்களுக்கு வந்து 700-700 கோடி இருப்பாங்க. அதில் 250 கோடி மக்கள் ஃபுட்பாலை தீவிரமாக பார்க்கக்கூடியவர்கள்ங்கிற செய்தியெல்லாம் அது நீங்கள் நினச்சி பாருங்கள். அது பின்னே இருக்கின்ற பணம், ஸ்பான்சர்ஷிப்பு, வியாபாரம், பிஸ்னஸ் எல்லாம் பெரும் பணம். அதான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய டீமுக்கு $50 மில்லியன் கொடுக்க போகிறாங்களாம். அதுவும் பெரும் பணம் தான். இதெல்லாம் வந்து ஃபுட்பாலுக்கு பின்னே இருக்கின்ற வியாபாரம். வருங்காலத்தில் அதை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம். கண்டிப்பாக சார். நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலே கௌதம்னு ஒரு எக்ஸலண்ட்டான பிளேயர், நல்லா ஆடுவார். ஆனால் ஒரு முறை கொஞ்சம் இதாகி அவருடைய லவ்வர் மூஞ்சில் பால் அடித்து அவருடைய கெரியர் வேறு மாதிரி போயிடுச்சு. மற்றபடி நல்ல பிளேயர்ஸ் நம்ம ஊரில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இவங்க தான். லக்ஷ்மி அம்மாள்னு ஒரு பிளேயர் சூப்பராக விளையாடுறாங்களாம். போட்டு அவங்க ஜெர்சிலாம் விற்றுட்டு இருக்கிறாங்க. இனிவே சார் உங்களுடைய நேரத்தை அவங்க நெய்மரை வந்து என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துப்பீங்க. நெய்மரை வந்து ஆனந்தாங்க, நீர்மோருன்றாங்க, எம்பாவே மாப்பிள்ளைன்றாங்க. ஆமாம். ஆனால் இது ஒரு வகையான கேட்சி தான். அவங்களுக்கு சூப்பராக வியாபாரம் நடக்குது. இது ஒரு கேட்சி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு என்னமோ சொன்னாங்க, நிறைய அழகான பேர் சொன்னாங்க. இப்போ இது என்னன்னா, இது ஒரு வகையான மார்க்கெட்டிங். அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்கிறது வேறு. ஆனால் அந்த அம்மா பேசுறது நல்லா இருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊர்லேயும் ஃபுட்பாலை பற்றியே ஒரு அந்த ரெகனேஷன் இருக்குது, ஈர்ப்பு ஏற்படுவதன் மூலமாக இது உலக அளவில் இன்னும் விரிவடையும் அப்படிங்கிறது முக்கியமாக புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். எதிர்காலத்தில் இந்தியா ஃபுட்பால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார்.